அதிமுகவிற்கு அடித்து அதிர்ஷ்டம். 2 முக்கிய கட்சிகளை தட்டி தூக்கிய எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு பலமான ஒரு கூட்டணி என்பது எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கூட்டணி என்பது முக்கியமா, மக்கள் என்பது முக்கியமா? மக்கள் தான் முக்கியம். மக்கள் தான் ஒரு தலைவரை தீர்மானிப்பார்கள். தற்சமயம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு அமோகமான ஆதரவும் வரவேற்பும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. திமுக அந்த 4.5 ஆண்டுகளிலே எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்திருக்கிறது, எவ்வளவு பிரச்சனை தமிழக மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது புறம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். சரி, இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே ஒரு 2 முக்கிய கட்சிகள் அதிமுகவிற்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் மாலைக்குள் நமது பாமக அன்புமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக சந்திப்பு நடத்தி பேச்சுவார்த்தையும் நடத்த இருக்கிறார். 9ஆம் தேதி தேமுதிக தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க இருக்கிறது. அந்த நிலைப்பாடு அதிமுகவிற்கு சாதகமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்றாங்க. தமிழக சட்டசபை தேர்தல் இந்த சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் மும்புறமாக வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு வர்றாங்க. தொடர்ந்து தோல்விகளை மட்டும் சந்தித்து வந்த அதிமுக தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என போராடி கொண்டிருக்கிறது. அதற்குரிய வியூகங்களையும் சரியான முறையிலே எடப்பாடி பழனிசாமி வகுத்துக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைவராக பதவியேற்ற உடனே சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் போன்றவரை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார். பிற மூத்த நிர்வாகியான செங்கோட்டையனும் அண்மையிலே அதிமுகவில் இணைந்து அதிமுகவிலிருந்து விலகி நமது தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்து கொண்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம அனைவருக்கும் தெரியும், முடிந்து போனவர்கள். ஆனால் நேற்று தினம் 2 முக்கிய கட்சிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறோம் என அறிவிப்புகளையும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கட்சிகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியும் புரட்சி பாரதம் கட்சியும் அதிமுக கூட்டணியிலே இணைவதை உறுதிப்படுத்தி அரசியல் களத்தில் இது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. தற்போது ஆளுங்கட்சியாக உள்ள திமுக கூட்டணி பலமாக உள்ள நிலையில் அதிமுக கூட்டணி முழு வடிவம் பெறுவதற்கு இன்னும் ஜனவரி மாத இறுதி கூட ஆகிவிடலாம் அப்படிங்கிற தகவல் கூட தற்சமயம் என்பது தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் அதிமுகவுடன் எந்த ஒரு கட்சியும் கூட்டணி கிடையாது, பாஜக மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதிமுகவின் மீது விமர்சனம் வைக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியும் புரட்சி பாரதம் கட்சியும் அவர்களுடைய வாய் அடைக்கக்கூடிய வகையாகத்தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாகத்தான் அதிமுக நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என சொல்லி தற்போது அதற்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. அடுத்த கட்டமாக பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் இன்று தினம் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் ஒரு வார காலத்திற்குள் கூட்டணி அறிவிக்க இருக்கிறார். அடுத்தபடியாக தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 தினங்களில் அதிமுக கூட்டணிக்குள் வரப்போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதை பயன்படுத்துவது எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, அதிமுகவுடைய கடைக்கோடி தொண்டருடைய கையில் தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை கொண்டு மிகப்பெரிய ஒரு இயக்கம். இந்த இயக்கம் அடுத்தடுத்த தேர்தல்களிலே தோல்விகளை தழுவிக் கொண்டிருக்கிறது என்றால் அங்கே இருக்கக்கூடிய இது யார் பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியாக மாறிவிடப் போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவுங்க நண்பா.